உங்களுக்கு இவர் ஆக்சுவலாக என்ன வேணும்? மாமன் பையன் சார். மாமா பையன். இவரோட நீங்கள் எப்படி பழகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? ஒரே ஒரே ஊர் சார். ஒரே ஊர் தான், ஒரே தெரு தான் சார். அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. அண்ணன் தம்பி எல்லாருமே க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் சார். அடிச்சுப்போம், விளையாண்டுப்போம். ஒரு க்ரஷ் மாதிரி இருக்கும் சார் எனக்கு அவங்க மேலே. எனக்கு ஆனால் க்ரஷ் தெரியும். க்ரஷ் மாதிரினா என்னம்மா? க்ரஷ் மாதிரினா பிடிக்கும் அவங்கள எனக்கு. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரிலண்ணா. லவ்வுக்கு முந்தின ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஃப்ரெண்டுக்கும் லவ்வுக்கும் நடுவில் சார். அது பேர் தானே க்ரஷ். இன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க. எவனுக்கும் எதுவும் புரிஞ்சிடக்கூடாது நம்ம பேசுறது. நீங்கள் என்னப்பா? சார் இல்லை சார், அவங்கள நான் ஒரு பொண்ணாவே பார்க்க மாட்டேன் சார். ஆக்சுவலாக அவங்களுக்கு 5 அண்ணன் தம்பிங்க, பெரியமா பசங்க எல்லாம் எல்லாரும் ஒன்றா தான் விளையாடுவோம் சார். அவங்க என்ன பொண்ணா கூட பார்க்க மாட்டாங்க சார். வாடா போடாங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அடிப்பாங்க சார். இவங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்களா சார், ஆமாம், அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சார். அப்படிதான் சார் பார்ப்பாங்க. ஸோ உங்கள் மேலே நிறைய பேர் ஊற்றுவாங்க, அதில் இவங்களும் ஒன்று. அந்த மாதிரி தான் சார். அப்படி கூட பார்க்க மாட்டோம் சார். அதுவும் மஞ்சள் தண்ணி மட்டும் ஊற்றினா பரவாயில்ல சார். என்னென்ன கையில் கிடைக்குதோ அதெல்லாம் கரைச்சி பழைய சோறு இதெல்லாம் ஊற்றுவாங்க சார். அந்த மாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட் தான் சார். ரெண்டாவது நான் வந்து இன்னொரு அத்தை பொண்ணை வந்து விரும்பினேன். ஓ, நீங்கள் இன்னொரு பொண்ணு விரும்புறீங்களா? விரும்பினேன். இப்போ இல்லை, ஒரு காதல்னு தெரியாத வயசில் காதலிக்க ஆரம்பித்தோம். நான் காதல் பண்ணுறப்ப காதல்லாம் அவங்க காதல் பண்ணுறப்ப எனக்கு காதல்லாம் என்னன்னு தெரில. எனக்கு காதல் பண்ணுறப்ப அவங்க வேற ஒருத்தவங்களை காதல் பண்ணாங்க, அப்படியே போயிட்டாங்க. சரி, அதை விட்டுருங்க. இவங்களுக்கு வந்து லவ் இல்லை, க்ரஷ் இல்லை, க்ரஷ் மாதிரி ஒன்று இருக்கான். தங்களுக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சதை ஒரு விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன வயசில் இருக்கோம். அந்த பையன் வயசில் வந்து ஒரு மாமா பையனோ முறை பையனோ இருக்காங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே வந்து இவங்க தான் என் மருமக சும்மா கலாய்ச்சி ஃபன்னாக படித்தா ஃபன்னாக அதோட முடிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேயே அவங்க மனசில் வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த ஆசைன்னு சொல்லுவாங்க சார். அந்த பையனுக்கும் ஒரு வெக்கம், அந்த இதெல்லாம் சொல்கிறீங்களா சார், அதெல்லாம் ஒரு தோன்ற அளவுக்கு பேரண்ட்ஸே பேசுகிறாங்களா சார். அது என்னை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஃபன்னாக நிறுத்திக்கலான்றதான் சார் என்னோட. ஓகே, அது தேவையில்லாத விஷயங்களை உருவாக்குது. ஆமாம் சார், அவங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணணும். ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு 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 பொண்ணு முடிவு எடுக்கணும், ஒரு 20 வயசுக்கு மேலே தான் சார் மெச்சூரிட்டியாக முடிவு எடுப்பாங்க. ஒரு பையனும் அதே மாதிரி தான். அவங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு லைஃப் ஸ்டைல் மாறும். ஒரு பொண்ணு மனசில் ஆசை இருந்து அது கிடைக்காதுன்றப்ப அவங்களோட மென்டாலிட்டி படி அவங்க என்ன முடிவு வேணால், ஒரு பேடாவோ ஏதோ ஒரு விஷயம், அது தேவையில்லாத விஷயம் தானே சார். நல்ல விஷயம் தான், குட். அதை தவிர்த்துக்கலான்னு. நீங்கள் வந்து அவர் மேலே க்ரஷ் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆனால் அவர் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுல ஒரு 10 பொண்ணுல அவங்களும் ஒன்று அப்படிங்கிறாரு. அது உங்களுக்கு அது சொல்லணும்னா உங்கள் மனசில் என்ன ஓடுச்சு? எனக்கு எதுவும் தோணலை சார். ஆனால் அப்படி எதுவும் நாங்கள் அந்த அளவுக்கு டீப்பாலாம் சொல்லலை. பட் உங்களுக்கு ஹர்ட் ஆகலாது? ஹர்ட் ஆகலை. அதெல்லாம் கிடையாது சார். அந்த கதைலாம் எனக்கு இந்த அவங்க ரீல்ஸ் டான்ஸ் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்கள நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சார். ப்ரோக்ராம் வரக்குள்ள அவங்க அம்மா இந்த ஷோக்கு அப்புறம் ஜனவரி மாதம் கல்யாணம் வச்சுருக்கோம், மாப்பிள்ளை வேணான்னு சொன்னால் நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குறாங்க சார். ஏதாவது பேசிட்டு இந்த கண்டென்ட்ல ஏதாவது பேசி மாப்பிள்ளை வேணான்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறப்பான்னு கேட்குறாங்க. நான் தான் கிடச்சேனா?